வாலிக்கு ஒரு பாடல் எழுதினேன். விழாவிற்கு 2 நாட்களுக்கு முன் கேட்டார், என்னையா ஒரு பாட்டு எனக்கு எழுதுனேன்னு சொல்லி எழுதிட்டியான்னு கேட்டார். எழுதி ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சிருச்சியான்னு. நான் பாட்டை கேட்க வேண்டாமாயான்னாரு. நான் இல்லையா, நான் உடனே அந்த பாட்டை கேட்கணும், நீ நாளைக்கு வரும்போது பாட்டை எடுத்துட்டு வான்னாரு. மறுநாள் என்னுடைய சீடி எடுத்துகிட்டு போனேன். முதல்ல ஒரு தொகையற ஆரம்பிக்கும் அந்த பாட்டில். சீனிவாசன் பொன்னம்மாள் தவமகனாய் பிறந்தாய், திருவரங்கம் தீவுக்குள்ளே தமிழ் மகனாய் தவிழ்ந்தாய், ஓவியத்தில் நாடகத்தில் ராப்பகலாய் கலந்தாய், ரங்கராஜன் எனும் பெயரில் ரசனைகளில் மலர்ந்தாய், கலைஞருடைய வசனம் கேட்டு வசனங்களில் மகிழ்ந்தாய், பட்டுக்கோட்டை பாடல் கேட்டு மகிழ்ச்சியிலே எழுந்தாய், கோடி கோடி கனவோடு கோடம்பாக்கம் சென்றாய், கண்ணதாசன் கண்ணெதிரே கொடிநாட்டி வென்றாய். மறுபடியும் அந்த சீடியை போடுனார். நான் போட்டேன், வருது. கோடி கோடி கனவோடு கோடம்பாக்கம் சென்றாய், கண்ணதாசன் கண்ணெதிரே கொடிநாட்டி வென்றாய்ன்னு வந்து நிறுத்துனாரு. என்னையா வரி அப்படின்னாரு. என்னையான்னு, யாரு ஜெயிச்சா, என்ன எழுதியிருக்கிற நீ? கண்ணதாசன் கண்ணெதிரே கொடிநாட்டி வென்றாயா? நான் கண்ணதாசனை ஜெயிச்ச மாதிரி எழுதியிருக்க சொன்ன. இல்லையா, அவர் சிவாஜிக்கு பாட்டு எழுதி ஜெயிச்சார், நீங்க எதிரே எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதி ஜெயிச்சிங்க. கண்ணதாசன் கண் எதிரே கொடிநாட்டி வென்றாய் தானே போட்டிருக்கேன். சினிமா பாட்டுக்கு கோனார் நோட்ஸ் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அவர் சொன்ன இந்த வரியை நீ மாத்தினா தான் இந்த பாட்டை நீ மேடையில் இசைக்க முடியும், இல்லை நான் சம்மதிக்க மாட்டேன். சித்தார்த்தா இசையில் லட்சுமண் சுருதியினுடைய அந்த மாலதியும் அனந்துவும் பாடியிருந்தார்கள். அனந்து வெளிநாட்டிற்கு சென்று விட்டார். நான் வாலியை தொலைபேசியில் வைத்து, பாடலை பாடிய அனந்து ஊரில் இல்லையா, வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. மறுமுனையில் அவர் சொன்னார், ஓஹோ கோடம்பாக்கத்தில் இப்போ அனந்தை விட்டால் பாடுறதுக்கு ஆளே இல்லையா? பாலசுப்ரமணியன் ஒரு பையன் இருக்காயா, எஸ்பி பாலசுப்ரமணியன், எனக்கு தெரியும், அவன் நல்லா பாடுவாயா, அந்த பையனை கூப்பிட்டு பாட சொல்லட்டுமான்னு கேட்டார். அதனால் 2 நாட்கள் அனந்து வந்த பிறகு பாடலை மறுபடி மாற்றினேன். கோடி கோடி கனவோடு கோடம்பாக்கம் சென்றாய், கண்ணதாசன் கொடியோடு கொடி நாட்டி நின்றாய். மாற்றினேன். மாற்றிய பிறகுதான் சம்மதித்தார்.